ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது ஆர்ச்சிட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பள்ளிக்கரணைக்கு. என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோகாஸ்மோன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டை நடத்தியிருந்தாங்க. ஃபார் 3 days, வெள்ளி சனி ஞாயிறு போன வாரம் நடந்துருந்துச்சு. குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு வந்திருந்தோம். மீனாட்சி அண்ட் காமாட்சி வாஸ் ஸோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் புது விஷயம், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இங்கே இருக்க இந்த ஈவெண்ட்ஸு, இங்கே இருக்க இந்த என்விரான்மெண்ட்டு இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே இந்த ஆர்ட்ஸு அது இதுன்னு நிறைய பேர் அவங்க இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. இவ்வளோ குழந்தைங்கள இந்த மாதிரியான ஒரு கேதரிங் அவங்களுக்கு இது ரொம்ப புதுசு. ஸோ அவங்க அதை ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்தாங்க. என்னடா இது இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, இது என்ன இடம் ஏது இடம்னு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எக்ஸைட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணோம். இது இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி காஸ்மிக் இது பார்க்க வந்திருக்கோம். பிளானெட்ஸ்லாம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணோம், காமிக்னா என்ன, இந்த மாதிரி காமெட்ஸ் பற்றியெல்லாம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். காமெட்ஸு அது எப்படி சுற்றி வருது, இது காமிக் கொலாய்டர்னால் என்ன அப்படிங்கிறதுலாம் அவங்களுமே ஒவ்வொரு ஸ்டால்ஸ்லேயுமே ரொம்ப அழகாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. டிஸ்பிளேலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் குழந்தைங்களுக்குமே ரொம்ப நிதானமாக சொல்லி தந்தாங்க. இது ஆக்சுவலி எபவ் 6 years குழந்தைங்களுக்கு தான். ஒரு சில ஈவெண்ட்ஸில் எபவ் 12 years இருக்க குழந்தைங்களுக்குன்னு சொன்னாங்க. அங்கே போனதுக்கப்புறம் சரி பரவாயில்ல, வந்துட்டோம் பார்த்துருவோம் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா காமிச்சிட்டோம். பட் 3-4 ஈவெண்ட்ஸை தவிர்த்து மற்ற எல்லாமே பெய்டு ஈவெண்ட் தான். அதுக்கு தனியாக கவுண்டர்ஸ் இருக்குது. அண்ட் காம்போ பேமெண்ட்ஸும் இருக்குது. இது காமெட் நம்மளே மேனுவலாக நம்மளே பண்ணலாமா, டிசைன் பண்ணுறதான். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்களாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அந்த புகையெல்லாம் அதனால் நாங்கள் அப்படியே தள்ளி வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு. பேரண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷனும் நல்லா இருந்தது, குழந்தைங்களோட பார்ட்டிசிபேஷனும் நல்லா இருந்துச்சு. அண்ட் நாங்கள் ஸ்டாஃபு குழந்தைங்க குட்டி பசங்களே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, சின்ன சின்ன பசங்க. இப்போ இது பார்த்திங்கன்னாக்கா நம்மளோட வெயிட்டு எர்த்தில் எப்படி இருக்கும், மார்ஸில் எப்படி இருக்கும், ஜூபிட்டரில் எப்படி இருக்கும், மூனில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ரொம்ப வித்தியாசமாக பார்த்தா. அந்த குழந்தை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண. அந்த ஸ்கூல் ஸ்டாஃபு எங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணா. பாப்பாவுக்கு அதுக்கு ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதே ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அவள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட இப்போ வரைக்கும் கூட சொல்லிகிட்டு இருந்தா. ரொம்ப அழகாக பேசினாங்க. ஏன்னா அவங்க பேசினது இங்கிலீஷு பாப்பாவுக்கு புரியாது. அப்படிங்கிறதுனால அவள் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணாள், சின்ன பாப்பாவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது பேரண்ட்ஸே இன்வால்வ் ஆகி பண்ணாங்க. ப்ளோ பாலில் நம்ம அந்த கொடுத்துருக்க டைரெக்ஷன்ஸில் நம்ம பாலை அவங்க கொடுக்குற அந்த தெர்மோகால் பேப்பர் மாதிரி இருக்கு, அதை ப்ளோ பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல ஈவெண்ட் இது, பசங்களுக்கும் நல்ல ஒரு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. ஒரு ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ். இது நாங்களாம் ஸ்கூல் டைமில் பார்த்துருக்கோம். அதாவது ஒரு 10th 9th 11th 12th அந்த டைமில் பார்த்துருக்கோம். பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அந்த குழந்தைங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணது, பண்ணது ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இதை ப்ளோ பண்ணி அதில் வின் பண்ணணும், அதுக்கு ஒரு டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க, அதுக்கான கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. இப்போ இது கலர் மேட்சிங்கு. இது நம்ம விளையாடிருப்போம், சின்ன வயசில் நம்ம விளையாடினது தான். அண்ட் ஈவெண்ட்ஸ் கூட ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, டான்ஸ் காம்படிஷன்ஸ். ஏன்னா 150 ஸ்கூல்ஸ் கிட்ட வந்திருந்தாங்கன்னு சொன்னாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க ஆர்ச்சிட்ஸு அப்படின்னு சொன்னாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸு, மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் எல்லாம் நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். 150 ஸ்கூல்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம். ஏன்னா ஆல்ரெடி சென்னைக்கு முன்னாடி பெங்களூரு, மும்பை, டெல்லி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதனால நிறைய குழந்தைங்க வாலண்டியராக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. டான்ஸு காம்படிஷன்ஸு, மியூசிக் காம்படிஷனு, இந்த மாதிரி அவங்களும் வாலண்டியராக பார்ட்டிசிபேட்லாம் பண்ணாங்க. ஈவன் பேரண்ட்ஸ் கூட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மெஹந்தி வச்சுட்ருக்காங்க. மெஹந்தினா இந்த ஃபுட் கலரில் மெஹந்தி வைக்கிறாங்க. இவங்களே இந்த குட்டி பாப்பாவே பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஐ மீன் என்ன சொல்கிறது, பீட் ஒர்க்கெலாம் பண்ணியிருந்தாங்க. அவங்களே அதை சேல் பண்ணுறாங்களாமா. அஃப்கோர்ஸ் இது ஒரு ஆண்டர்ப்ரினர்ஷிப்பு, அவங்களோட ஹேண்ட்கிராஃப்ட் இதை என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு ஈவெண்ட்டும் கூட சொல்லலாம். ஏன்னா குழந்தைங்க இதெல்லாம் அந்த குட்டி பாப்பா இப்போ இதை ஆர்கனைஸ் பண்ணுற இடத்துல இருக்க அந்த ஸ்டாலில் கவுண்டரில் இருக்க குட்டி பாப்பா பண்ணது, அவளே டிசைன் பண்ணலாம் அவளுடைய ஸ்டாஃப் கிட்டே கேட்டுட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் இதை செக் பண்ணி ரொம்ப கன்ஃபியூஷனில் தான் இருந்தோம் நாங்கள். இது ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு கொஞ்சம் பிரெயின் கேம் மாதிரி இருந்துச்சு. ஃபைனலாக ஸ்ரீனயா தான் இப்போ செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ மீன் காமாட்சி தான் இப்போ இதை செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஷி வாஸ் ஸோ ஹாப்பி. கலர் சார்ட்ஸாக இருக்கே, கலர்ஸ், பிகாஸ் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச கலர்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதுக்கிட்டே தான் கை வச்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறமேட்டுக்கா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவள் மேட்ச் பண்ணிட்டா. அவள் சிஸ்டரும் சைடில் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா, அவங்க அப்பாவும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அண்ட் மீன்வைல் ரொம்ப ஹாப்பி அவங்க 2 பேருமே. அந்த குட்டி பாப்பா எல்லாருமே ஹாப்பி. அடுத்தது வந்து இவங்க நெக்ஸ்ட் பாப்பா வந்து இது பண்ணிகிட்ருந்தாங்க. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு பிரெயின் கேமாக இருந்துச்சு. அடுத்து அது மாதிரி இப்படி எல்லாமே இருந்துச்சு. ஈவெண்ட்ஸ்லாம் ரொம்பவே நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. டான்ஸ் காம்படிஷன் சொல்ல முடியாது, பட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து எல்லோரும் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம வாங்குகிற மாதிரி ஸ்டால்ஸு, அதாவது ட்ரெஸ் குர்த்திஸ் எல்லாம் இருந்துச்சு. நம்ம பேங்கிள்ஸு, நம்ம ஸ்டாலெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, நம்மளோட நார்மலான தேவைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையவே இருந்துச்சு. அண்ட் இதுதான் இந்த கிராவிட்டி பால்ஸ், அந்த பால்குள்ளே குட்டி பசங்களை தான் அலோவ் பண்ணாங்க. பாப்பா இதெல்லாம் பெய்டு இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பயம். ஏன்னா குழந்தை உள்ளே போயிட்டு ஏதாவது பயந்துக்கிந்து கத்திடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயம். அதனால் வந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்படியே இந்த பக்கம் வந்தாக்கா வந்து ட்ராம்ப்லைனு, சர்க்கஸ், இந்த இதில் இருக்கும் இல்லையா, நம்ம தீம் பார்க்ஸ்லாம் இருக்க மாதிரி. அப்புறம் கார்ட்டூன் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. கார்ட்டூன் ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா வரைஞ்சிருந்தாங்க. நிறைய வேகமாக வரைஞ்சார். நான் வந்து நம்ம ரீல்ஸ்லலாம் பார்ப்போம் இல்லையா, இந்த மாதிரி கார்ட்டூன் ஆர்டிஸ்ட்லாம் ஈவெண்ட்ஸ்லாம் வரைகிறது. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நான் நேரில் பார்க்குறது. ரொம்ப நல்லா வரைஞ்சிருந்தார். இந்த ஃபேமிலியாக அவங்க வரைகிறது. அண்ட் அப்படியே எப்படியோ பர்மிஷன் கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லை என்னை கூட்டிகிட்டு போ காமின்னு சொல்லிட்டு இந்த கிரவுண்டெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்க. இதெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பர்மிஷன் அவங்க அப்பாட்ட வாங்கிட்டு போகிறாங்க. இந்த டைம்லாம் சர்க்கஸாவது எனக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி, பிகாஸ் ஈச் கிட் வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே 100 ருபீஸ் அண்ட் காம்போ மாதிரி கூட வச்சுருந்தாங்க. அண்ட் பிகாஸ் நம்ம வந்து ஃபினான்ஷியலாகவும் பார்க்கணும் இல்லைங்களா, அவங்கள என்ஜாய் பண்ணவும் பார்க்கணும். ஸோ கொஞ்சம் டைவர்ட் பண்ணி பார்த்தோம். ரன்னிங்கு, ஓடிட்டு வா, இப்படி வா. அங்கே அவங்களுக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும். ஃபுட்பால் போயிருந்தாங்க. ஃபுட்பால்லாம் வந்து விளையாடுற குட்டி பசங்க கூட போய் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அந்த லாஸ்ட் வரைக்கும் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாங்க. சார் இதில் கொஞ்சம் நேரம் ஃபுட்பால், வாலிபால்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. இங்கே பேஸ்கெட் பால் கோர்ட்லாம் இருந்துச்சு. ஸோ நல்லாவே இருந்துச்சு. எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது. எனக்கு வந்து பர்சனலி குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணது இந்த பிரகாசமான முகம் எதுக்குனாக்கா அவங்க பர்மிஷன் வாங்கிட்டாங்க. எதுக்குன்னா அவங்க அப்பா கிட்ட இந்த சர்க்கஸில் வந்து விளையாடுறதுக்கு. ஸோ அதனால தான் அந்த அவ்வளோ பெரிய பிரகாசமான முகம் சின்னுக்கு. சின்ன பேபி வந்து எப்போவுமே அவங்க சொல்கிறது வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க. அவங்களுக்கு அந்த பிங்க் தீம் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ பிங்க் தீமுக்கே போயிட்டாங்க. இந்த ட்ராம்ப்லைன் இது அடுத்த ஈவெண்ட்டு அவங்களுக்கு. ஸோ அது வரைக்கும் இதில் விளையாடிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே அனுப்புகிறோம். இதுலேயே ரொம்ப நேரம் விளையாடிட்டாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு மேலே விளையாடிட்டாங்க. அவங்க 10 மினிட்ஸ் தான் சொன்னாங்க. பரவாயில்ல பாப்பா விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. நிறைய குழந்தைங்களோட அவங்க மிங்கிள் ஆனாங்க இந்த இடத்துல தான். குட்டி பாப்பா, பெரிய பாப்பான்லாம் பார்க்கல. அவங்க ரொம்பவே, உங்களுக்கு இதெல்லாம் புதுசு தான், பட் அவங்க ரொம்பவே மிங்கிள் ஆகிட்டாங்க. அது மேலே ஏற தெரியுமோ தெரியாதோ அப்படின்னு பயந்தோம் நாங்கள். பட் ஏறிட்டாங்க. புது புது விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு அன்றைக்கி தான் புரிஞ்சுது. சரி, நம்ம தான் வந்து அவுட்டர் வேர்ல்டு எக்ஸ்போஷர் வந்து கம்மியாக வச்சுருக்கோமோ குழந்தைங்கள, 4 பேரோடவே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் குழந்தைங்கள. அவங்களோட சில குழந்தைங்களாம் பேசவே மாட்டேங்குது. மற்ற குழந்தைங்க பேசுகிறத பார்த்தே இவங்க எங்களை கொஷின் பண்ணுறாங்க. ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் அப்படி, இவங்க ஏன் இந்த மாதிரி இருக்காங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அப்பியரன்ஸில் ஆரம்பித்து அவங்களோட பேச்சில் ஆரம்பித்து அவங்களோட கொஷின்ஸ் எங்கெங்கேயோ போகுது. ரியலி நம்மளே வந்து அந்த அளவுக்கு வந்து அப்சர்வ் பண்ணியிருப்போமான்னு தெரியல. அவ்வளோ அப்சர்வேஷன் இருந்திருக்கு குழந்தைங்க கிட்ட. கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க. நல்ல நேரம் இந்த டைம்லாம் மழை கிடையாது. இந்த லாஸ்ட் 2 டேஸாக வந்து நல்ல மழை. மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து நல்ல மழை. இன்றைக்கி தான் டியூஸ்டே தான் இன்றைக்கி தான் ரெக்கார்ட் பண்ணுறது. அந்த குட்டி பாப்பா இருக்கா இல்லைங்களா, அவள் ரொம்ப சின்ன பாப்பா. ஆக்சுவலி ஷீ இஸ் ஒன்லி 3 இயர்ஸ் போல் இருக்க. 3 இயர்ஸ் தான். அவளுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து புரியலை. பட் நம்ம சின்ன வந்து கையை தூக்கி விட்டு இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும்னு அவள் கையை பிடிச்சி வச்சு காமிச்சா. தென் ஷீ ஸ்டார்டட் டு கான்குவர் த என்டையர் சர்க்கஸ் தீம். அண்ட் இது வந்து அவங்க எகெயின் திரும்பியும் இங்கே வந்துட்டாங்க. கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். இல்லை ஆல்ரெடி 9 o'clock ஆக போகுது, நோன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம்.
இங்கே வந்து ஓடி வந்தாங்க. ஒருத்தவங்க ரிவர்ஸு, ஒருத்தவங்க ஃபார்வேர்டு. இவ ஃபுல் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டா சின்னும். அவளுக்கு ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. அண்ட் இது வந்து மன்ச்சு. இவங்க அதிகமாக சாக்லேட் சாப்பிட மாட்டாங்க. சாக்லேட் சாப்பிட்டதே கிடையாது. நாங்கள் சாக்லேட்ஸ் கொடுக்க மாட்டோம். பிகாஸ் கொஞ்சம் சில ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்றதுனால பயந்துட்டு கொடுக்கறதில்ல. பட் இந்த மந்த்ஸ் எப்படி அவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா, ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஸ்கூல் சார்பில். ஃபார் பேரண்ட்ஸ் சைக்கலாஜிக்கலாக குழந்தைங்கள எப்படி இது பண்ணுறோம், நம்ம சேர்த்துற ஸ்கூல் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுத்தாங்க. அப்போ வந்து அவங்க கொண்டு வந்திருந்த அந்த பவுல்லேருந்து 2 பேருக்கும் கொடுத்துட்டாங்க. வாங்கி மேடம் 2 பேரும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, நம்ம கண்ணில் காமிக்காத அளவுக்கு. அண்டு இதுக்கு அடுத்தது வந்து ஸ்டால்ஸ்லாம் பார்த்தாங்க. அடுத்து அங்கே போகலாம், இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி. நம்ம அந்தளவுக்கெல்லாம் போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அது 8 இயர்ஸ், 10 இயர்ஸ், 12 இயர்ஸ். இது வந்து கிராக்கர்ஸ் இது பண்ணியிருந்தாங்க. 4-5 கிராக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி. ஏன்னா நைட் ஆகிடுச்சு இல்லையா. இந்த ஸ்டால்ஸ்லாம் இது தான். ஃபுட் இருந்தது, ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு, குழந்தைங்களுக்கான சில ஐட்டம்ஸு, இந்த பவுச்சு இந்த மாதிரி, அப்புறம் அவங்களோட ஆர்கனைசர்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருந்தது. அண்ட் பீக்கபூ, அது நம்ம கொரியன் இதெல்லாம் இருந்துச்சு, ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ஸ்டால்ஸ்லலாம். பட் நம்ம இதுக்கெல்லாம் போனோன்னா நம்ம கிட்டே இருக்கிறது மொத்தமாக காலியாகிடும். அதனால வந்து நாங்கள் அந்த பக்கமே திரும்பி ரொம்பலாம் போகலை. அப்படியே எஸ்கேப் ஆக பார்த்தாங்க, ஏதோ ஓடி வந்துட்டாங்க. அடுத்து ஐஸ்கிரீமு, பாப்கார்னு இதெல்லாம் பார்த்தாங்க. பட் ஆல்மோஸ்ட் 9 o'clock ஆகிடுச்சு இந்த டைமு. ஸோ 9 o'clock மேலே வந்து நம்ம இருந்தோன்னா நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு படுக்க இட் வில் டேக் மோர் டைம். அதனால் சரி பார்த்துக்கலாம் அடுத்த தடவை எப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சது 2-3 விஷயம் நாங்கள் விட்டுட்டோன்னு. விர்ச்சுவல் வாயேஜர், ஸ்டெல்லா ஸ்பெக்டிக்கல் அண்ட் பிளானட்டரி பாண்டர்ன்ற 3 விஷயம். பட் அது 3மே வந்து பார்த்திங்கன்னா எபோவ் 8 years and 12 years இருக்க குழந்தைங்களுக்கு தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இருந்தாலுமே அது பே பண்ணணும். 400 rupees ஃபார் 3 அப்படின்றப்போ 450 rupees ஃபார் ஈச் சைல்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவ்வளோலாம் நம்மளாலாம் பே பண்ண முடியாது. இது வந்து ஸ்கூல் கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க ஏரியா. இது எல்லாமே ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்பேஷியஸாக இருந்தது. குழந்தைங்க வந்து அந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்க்கு தேனும் எவ்வளோ ஒர்த்துன்னு. இது வந்து விர்ச்சுவலாக வந்து நம்ம அந்த ஸ்பேஸை பார்க்குறது தான் விர்ச்சுவல் வாயேஜர்ன்றது. இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ரானமி பேஸ்டாக அவங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. இது அதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும், காகுல்ஸில் வந்து பார்த்துக்கோங்க, கூகுள் ஆக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விர்ச்சுவல் ரியாலிட்டி அந்த இதில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன டிஸ்கஷன் போகுதுன்னா, இது வந்து 8 yearsக்கு அபோவ், 12 yearsக்கு அபோவ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். பட் ஷி வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். எங்கள் பெரிய பொண்ணு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக ஆகலை. இல்லை நான் போய் கேட்குறேன், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்டெல்லா ஸ்பெக்டக்கிள் இது என்னதுன்னா வந்து இது வந்து 12 yearsக்கு மேலே இருக்க குழந்தைக்கு தான். ஒரு டாம் மாதிரி பிளாக் கலரில் டாம் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து 20 minutes இருக்கணுமா. காஸ்மிக் ஜேர்னி அது இது ஏதோ சொன்னாங்க. அட்வென்ச்சர்ஸும் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் நம்மளுக்கு தான் எலிஜிபிள் இல்லையே. அதனால் வந்து சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இது எப்படியும் போகிறது இல்லை. இந்த மாதிரி வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒவ்வொரு தடவை பார்த்துக்கலாம். இருந்தாலுமே ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தோன்னா, நாங்கள் பிர்லா பிளானட்டேரியம் போயிருந்தோம். அங்கே வந்து இதை விட அவங்க அட்வான்ஸ்டாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் 3D அது இதெல்லாம் பார்த்ததுனால அது சொல்லி சமாளிச்சிட்டோம். இது இப்படி தான், அது அப்படி தான் இருக்கும், அதே தான் அப்படின்னு சொல்லி. அண்ட் இது வந்து ஃபைனலாக வெளியில் வந்தாச்சு ஒரு வழியாக. அண்ட் அவங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எதனாலனா அவங்க வரப்போ வந்து இந்த லைட்டெல்லாம் ரொம்ப டார்க்காக இந்த மாதிரிலாம் தெரியல அட்ராக்டிவாக. டே டைம் ஆகிடுச்சு இருந்ததுனால. இப்போ நைட் டைம் ஆகிடுச்சு, ரொம்ப டார்க்காக அழகாக எப்படி இந்த சீரியல் லைட் போட்டிருப்பாங்க, என்ன ஏது நிறைய கொஷின்ஸ். அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இதுலேருந்து வெளியில் வர 1000 கொஷின்ஸ் இருக்கும். மேபி இந்த ஒரு ஏஜில் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்க நம்ம ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் அவங்க அந்த கொஷின் நம்ம ரிப்ளை பண்ணுறதுலேருந்து இன்னொரு கொஷின் ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் இட்ஸ் குட் ஒன்லி. ரொம்ப நல்ல விஷயம் அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறது. குழந்தை வந்து அடுத்து இது என்ன அது என்ன அப்படி கேட்குறது நம்ம சலிக்காமல் பதில் சொல்லணும். அந்த ஒரு பேஷன்ஸ் மட்டும், ரொம்ப பொறுமை மட்டும், நிதானம் மட்டும் நம்மளுக்கு வேணும். இது வந்து ஸ்கூலோட மெயின் என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக நம்ம இந்த பக்கம் தான் போயிருக்கணுமா அவங்க சொன்னாங்க. பட் எங்களுக்கு தெரியாது. அந்த ஆர்ச் இருந்த பக்கம் நாங்கள் போய்ட்டோம். இது வந்து ஸ்கூல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் போர்டில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். என்னென்ன நடந்துகிட்ருக்கு ஸ்கூலில், என்னென்ன ஈவெண்ட்ஸு, என்னென்ன விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
இப்படியே இருந்தது. ஸ்கூல் யூனிஃபார்ம், கலர் கோடு. இது வந்து பேரண்ட்ஸோட லாபி. ஆக்சுவலி பேரண்ட்ஸ் வந்தால் விசிட்டர்ஸோட லாபி, கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லாபி இது. நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. அண்ட் க்ளே மோல்டெல்லாம் பற்றிலாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அந்த டிஸ்பிளேயில். மோரோவர் ஒரு நல்ல ஜேர்னின்ற மாதிரி தான் இருந்துச்சுன்னு வைங்களேன். இந்த காஸ்மிக் கோ காஸ்மோ அப்படின்ற அந்த ஒரு ஈவெண்ட் வந்து ஒரு நல்ல ஜேர்னி தான் ஃபார் அ பேரண்ட் அண்ட் அ சைல்டு. எப்படின்னா வந்து குழந்தைங்கள நிறைய புரிஞ்சுக்க முடிஞ்சுது, அவங்களுடைய ஃபீலிங்ஸ், அவங்க எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணாங்க பப்ளிக்கில். ஈவன் தோ நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணனாலும் எவ்வளோ பேர் அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா தெரிஞ்சுது. அண்ட் இந்த க்ளே மோல்டிங்கெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம், கோ காஸ்மோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறது கஷ்டம்தான். பட் தே போத் என்ஜாய்ட் இட் வெல். நிறைய கொஷின்ஸ், குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணணும். இதே மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். நான் அட்டென்ட் பண்ணுறனோ இல்லையோ, கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்காக வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.